நண்பர்களே வணக்கம். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் நடந்த ஆபரேஷன் திராசி என்றால் என்ன? எதற்காக நடத்தப்பட்டது? இதன் வெற்றி என்ன? நாய் டைசனின் பங்கு என்ன? டைசனுக்கு என்னவானது பார்க்கலாம் இந்த வீடியோவில். நண்பர்களே, இந்த வீடியோவை நேற்றே நான் வழங்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இடையில் சில முக்கிய வீடியோக்கள் பப்ளிஷ் செய்ய வேண்டியது இருந்த காரணத்தினால் தற்போது வெளியிடுகிறேன். எங்களது யூடியூப் சேனலை பெரிய அளவில் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜம்மு காஷ்மீரில் நடந்து வந்த ஆபரேஷன் திராசி பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திய எல்லையான ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் பகுதி எல்லைகளில் காலமாக பயங்கரவாதிகள் நுழைந்து வருகிறார்கள் என்று பார்த்திருக்கிறோம். இவர்களது கொட்டத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்று இந்திய அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் தொடர்ச்சிதான் திராசி பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரின் கிஸ்த்வார் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் ஆபரேஷன் திராசி என்ற கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நடவடிக்கையில் இந்திய இராணுவம், ஜம்மு காஷ்மீர் போலீஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் படை இணைந்து செயல்பட்டு வருகின்றன. எதற்காக திராசி ஆபரேஷனின் வெற்றி என்ன என்று பார்க்கலாம். 2026 ஜனவரி 18 இந்த நடவடிக்கை தொடங்கியது. தற்போது 36 நாட்களை கடந்தும் தொடர்ந்து நடந்து வருகிறது. கடுமையான குளிர், மலைப்பகுதி மற்றும் சவாலான நில அமைப்புகளிலும் இந்த படை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதுவரை இந்த படை 7 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொண்டுள்ளது. இதில் ஜெய்ஷே முகமது அமைப்பின் முக்கிய தளபதி சைஃபுல்லா உட்பட முக்கிய நபர்கள் கொல்லப்பட்டு இருக்கின்றனர். சைஃபுல்லா சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவி நுழைந்தான். பாதுகாப்பு படையினரையும் பொதுமக்களையும் குறிவைத்து பல தாக்குதல்களில் ஈடுபட்டதாக இவன் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. 2024 ஜூலை மாதத்தில் நடந்த தாக்குதலில் 4 இராணுவ வீரர்கள் உயிரிழந்த சம்பவத்திலும் தொடர்புடையவன் என பாதுகாப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இவன் கொல்லப்பட்டு இருப்பது பிராந்தியத்தில் நடைபெற்று வரும் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையின் முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இவனை சுட்டுக் கொன்றது ஜம்மு பகுதியில் தீவிரவாத செயல்பாடுகளை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படைகளுக்கு உத்வேகத்தை கொடுத்துள்ளது. எல்லை மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு சவால்கள் எழுந்துள்ள நிலையில் ஜெய்ஷே முகமது அமைப்பின் முக்கிய தளபதி சைஃபுல்லா கொல்லப்பட்டு இருப்பது இந்திய இராணுவத்துக்கு கிடைத்திருக்கும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் திராசி மூலம் பாதுகாப்பு படைகள் தொடர்ந்து வெற்றிகளை பதிவு செய்து வருகின்றன. இந்திய இராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன என்று பார்க்கலாம். கடினமான மலைப்பகுதி மற்றும் அடர்ந்த காடு, திடீர் காலநிலை மாற்றங்கள், பயங்கரவாதிகள் பதித்து வைத்திருக்கும் வெடிகுண்டு அபாயங்களை கடந்தும் இந்த வேட்டையை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். உள்ளூர் மக்கள் பாதுகாப்பு படைகளுக்கு தகவல்கள் கொடுக்கின்றனர். பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக சில பகுதிகளில் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த ஒத்துழைப்பு பயங்கரவாதிகளை தனிமைப்படுத்த உதவியது. பல இடங்களில் பாதுகாப்பு படைகள் மற்றும் பயங்கரவாதிகள் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்தது. மலைப்போர் பயிற்சி பெற்ற சிறப்பு படைகள் களமிறக்கப்பட்டனர். பயங்கரவாதிகள் தப்பிச் செல்லும் வழிகள் முழுமையாக முடக்கப்பட்டன, அடைக்கப்பட்டன. ஜம்முவில் அதிகரித்து வரும் பயங்கரவாத செயல்கள் என்ன என்று பார்க்கலாம். ஜம்முவில் கடந்த சில ஆண்டுகளில் பயங்கரவாத செயல்பாடுகள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக கிஸ்த்வார், டோடா, ராஜௌரி போன்ற மலைப்பகுதிகள் புதிய இலக்குகளாக மாறியுள்ளன. இந்த பகுதிகளில் வெறிபிடித்திருக்கும் ஜெய்ஷே முகமது மற்றும் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் தங்களது செயல்பாட்டை விரிவுபடுத்தி வருகின்றனர். ஆபரேஷன் திராசி என்பது ஒரு சாதாரண இராணுவ நடவடிக்கை என்று நாம் பார்த்துவிடக்கூடாது. ஏனென்றால் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியை வெளிப்படுத்துகிறது. பாதுகாப்பு படையினரின் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகிறது. திராசி ஆபரேஷனில் வீரத்தை காட்டிய இராணுவ நாய் டைசனுக்கு என்ன நடந்தது, தற்போது எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். நாம் இதுவரை இராணுவ வீரர்கள், போலீசார், சிஆர்பிஎஃப் போலீசார் குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் கிஸ்வார் ஆபரேஷனில் வீரத்தை காட்டிய இராணுவ நாய் டைசன் பற்றி இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். எங்கு எந்த விஷயம் நடந்தாலும் மோப்ப நாய் முக்கிய பங்கு வகிக்கும். இது நன்றாக நமக்கு தெரியும். ஒரு ஊரில் திருட்டு சம்பவம் நடந்தால் கூட மோப்ப நாய் வரவழைக்கப்படும். பூகம்பம் ஏற்பட்டு இடைப்பாடுகளில் சிக்கியிருக்கும் மக்களை காப்பாற்றுவதற்கும் மோப்பநாய் வரவழைக்கப்படும். அதுபோலதான் இராணுவத்திலும் நாய்ப்படை இருக்கிறது. தற்போது 1200 நாய்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வீரர்களுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. ஜெர்மன் ஷெப்பர்ட், பெல்ஜியன் மலினாய், லேப்ராடார் ரெட்ரீவர்,
முதோல் ஹவுண்ட் போன்ற உயர்வகை நாய்களுக்கு இந்திய ராணுவத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எந்த சூழலில் எந்த மாதிரியான நாயிடம் பயன்படுத்த வேண்டுமோ அதை ராணுவம் பயன்படுத்துகிறது. கிஸ்வார் மாவட்ட திராசி நடவடிக்கையின் போது டைசன் அசாதாரண வீரத்தை வெளிப்படுத்தியது. இது காட்டிய வழியில் ராணுவ வீரர்கள் சென்றனர். அப்போது பயங்கரவாதிகள் சுட்டதில் டைசனின் காலில் குண்டு பாய்ந்தது. எவ்வாறு டைசனுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது என்ற காட்சியும் தற்போது வீடியோவாக வெளியாகி வருகிறது. தற்போது டைசன் உதம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அந்த டைசனுக்கு இருக்கும் அறிவு கூட பயங்கரவாதிகளுக்கு இல்லை. மனிதாபிமானமற்றவர்கள்தான் இந்த பயங்கரவாதிகள். எப்படி டைசனுக்கு காலில் குண்டு பாய்ந்தது என்று பார்க்கலாம். கிஸ்வாரில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை குறிவைத்து பாதுகாப்பு படைகள் தாக்குதல் நடத்தியது. அப்போது டைசன் இவர்களை வழிநடத்தி சென்றது. இராணுவத்தினரை வழிநடத்திய டைசன் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்துக்குள் நுழையும் போது பயங்கரவாதிகள் சுட்டதில் டைசனின் காலில் குண்டு பாய்ந்தது. அப்போதும் டைசன் பின்வாங்கவில்லை, முன்னேறி சென்றுள்ளது. இதுதான் பயங்கரவாதிகளை அழிப்பதற்கு உதவியாக இருந்ததாக இராணுவம் தெரிவித்துள்ளது. டைசன் எதிரியின் துல்லியமான இடத்தை கண்டறிந்தது. இந்திய இராணுவத்தில் நாய்களின் பங்கு என்ன என்று பார்க்கலாம். இந்திய இராணுவத்தில் தாக்குதல், வெடிகுண்டு கண்டறிதல், பயங்கரவாதிகளின் இருப்பிடம் ஆகியவற்றை கண்டறிய பயிற்சி பெற்ற நாய்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கடினமான நிலப்பரப்பு மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகளில் செயல்பட பயிற்சி அளிக்கப்படுகிறது. இராணுவ வீரர்களை காப்பாற்ற தன் உயிரை பணயம் வைத்த வீர இதயம் கொண்ட டைசன் என்று பாராட்டப்படுகிறது. காயம் அடைந்தவுடன் டைசன் உடனடியாக விமானம் மூலம் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டது. இராணுவத்தில் மௌனமாக சேவை செய்யும் நம்பிக்கையான வீரர்களாக நாய்கள் பார்க்கப்படுகின்றன. நாட்டுக்காக மனித உயிர்களை காப்பாற்ற தனக்கு கொடுத்து இருக்கும் பணியை வீரத்துடன் சிறப்பாக செய்திருக்கும் டைசன் விரைவில் குணமடைய நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.